இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து பழ பக்கோடா பண்ண போறோம். பழ பக்கோடா. இது காரமா இல்ல ஸ்வீட்டா? இல்ல பக்கோடா காரம் இல்ல, ஸ்வீட். ஓகே, பக்கோடானா நம்மளுக்கு டக்குன்னு அது ஒரு சேவரி தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல இல்ல, இதுதான் ஸ்வீட். ஓகே, சோ பழ பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? எண்ணெய், தேங்காய் துருவல், ஓமம், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், சோடா உப்பு, வாழைப்பழம், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, அரிசி மாவு, முந்திரி, நெய், திராட்சை. பழ பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியா இருக்குது. பழத்தை தவிர்த்து மீது எல்லாமே வெள்ளை வெள்ளையா இருக்குது. ஸோ ஒரே ஒயிட் பேஸ்டான ஒரு டிஷ்ஷா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடாயை அங்கே வச்சிடலாம், எல்லாமே இங்கே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் வாழைப்பழம் வச்சிருக்கோம், அதை தோல் உரிச்சு நல்லா கையால மேஷ் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் மோஸ்ட்லி எப்பவுமே அதுவே நல்லா ஸ்வீட்டா தான் இருக்கும். ஸோ அதனால சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கொஞ்சமா வெல்லமோ போட்டுட்டா போதும், ரொம்ப அதிகமா போட வேண்டாம். நல்ல ஒரு பழுத்த பழமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பழம் அந்த பழம் இல்லை, நீங்க எந்த பழம் வேணாலும், மஞ்சள் வாழைப்பழம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். செவ்வாழை, வாழைப்பழம் அவ்வளவுதான், வாழைப்பழம் பேஸ். இப்போ குவான்டிட்டி எப்படி நம்ம வந்து பாக்குறது? எத்தனை பழத்துக்கு என்ன மாதிரி ஸ்வீட்னஸ் எப்படி? இல்ல ஸ்வீட்னஸ் வந்து எப்பவுமே வந்து அவங்கவுங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். அது இல்லாம நம்ம செய்யக்கூடிய பொருள், அதாவது எடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே ஸ்வீட் அப்படின்றதுனால ஸோ அதை பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்தையும். இது ஓகேவா? ஃபர்ஸ்ட் பழத்தை நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்ததுல ஆட் பண்ணணும். இதுக்கு நல்லா ஓரளவுக்கு மேக்சிமம் பழுத்து, அதாவது ஒரு போட போறோம் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க பழம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. எல்லா பழத்தையும் செய்யலாம். அந்த மாதிரி நல்ல பழுத்த பழமா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா தான். ஓகே, இந்த அளவுக்கு அதை நல்லா மேஷ் பண்ணிடலாம். மிக்சியில போட்டு அரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு மேஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஒவ்வொரு மாவா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் போல. இது எல்லாமே அந்த பாண்டிங். ஆமா, பாண்டிங்காக நல்லா ஒரு பெரிய ஒரு ஸ்பூன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து அரிசி மாவு. அரிசி மாவும் அந்த ஒரு கிறிஸ்பினஸ்க்காக அதுவும் ஒரு ஸ்பூன், நல்லா ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து மைதா மாவு. மைதா மாவு 1ல இருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துமே போட்டுக்கலாம். அடுத்து சோடா கொஞ்சமா 2 சிட்டிகை அந்த மாதிரி போட்டு. அடுத்து தேவையான அளவு உப்பு. இதுவும் கொஞ்சமாவே ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சுக்கு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வச்சிருக்க நாட்டு சர்க்கரை. ஆக்சுவலி ஸ்வீட், ஐ மீன் சக்கரை வந்து இன்னும் ஒரு மாதிரி நம்ம பிசைய அது வந்து ஆமா தண்ணி விட ஆரம்பிக்கும். இன்னொன்னு, நீங்க வெல்லமா இருந்தாலும் வெல்லத்தையும் நுணுக்கி போட்டுக்கோங்க நல்லா. இல்ல நான் வெள்ளை சுகர், அதாவது ஒயிட் சுகரா வீட்டுல வச்சுக்கோனாலும் ஒயிட் சுகரும் போட்டு, புளிப்பில்லாத வாழைப்பழமா பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி. இப்ப நேந்திரம் பழம்லாம் எடுக்க ரொம்ப அது புளிப்பா இருக்கும். நீங்க கொஞ்சம் தண்ணியில குக் பண்ணி வேணா நேந்திர பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் போட்டாச்சு. இது கூட திராட்சை வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்காக தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமா முந்திரி.
ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லா போட்டது. ஃபைனலா கொஞ்சோண்டு ஓமத்தை மட்டும் கொஞ்சமா எடுத்து, அதாவது கையில கொஞ்சமா எடுத்து நல்லா எஸ் நல்லா கொஞ்சமா ரொம்ப நிறைய வேண்டாம், நல்லா மேஷ் பண்ணிட்டு கொஞ்சமா போட்டோம், நிறைய போட வேண்டாம். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இது போதுமா இல்ல வேற கரண்டி ஏதாவது வேணுமா? இதுலயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி போட வேண்டாம், பழத்தோட அந்த ஈரப்பதத்திலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி. அது இல்லாம இந்த நாட்டு சக்கரை இது வந்து கொஞ்ச நேரம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? கொஞ்ச நேரம் வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம், இல்ல டைரக்டா நம்ம ரெடி பண்ணதுமே அந்த எண்ணெய் காயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைம் வரைக்கும் கொடுத்தாலும் போதும். இது ஆன் பண்ணட்டுமா? அதான் சட்டி சூடாகிறதுக்கு. தண்ணியே விடாம இப்ப நம்ம போட்ட மாவெல்லாம் பத்தாதுன்ற அளவுக்கு இருக்கு, இன்னும் போடணும். இது கொஞ்சம் ரொம்ப லூசா இருக்க மாதிரி இருந்தா நம்ம கொஞ்சம் இதுல இருந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஆமா, கொஞ்ச நேரம். ஆமா, இதுல கொஞ்சமா கீ மட்டும் நம்ம போட்டு ஒரு எண்ணெய் காயறக்கூடிய அந்த டைம் வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணலாம். எண்ணெய் ஊத்தி விட்டுறலாமா அப்போ? எண்ணெய் ஊத்திடுவோம். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம வாழைப்பழத்தோட சேர்ந்து எல்லா மாவையும் போட்டு பிணைஞ்சு வச்சாச்சு. அது கொஞ்ச நேரம் டைம் கொடுத்துருவோம். இந்த பக்கம் சட்டியில எண்ணெய் ஊத்தியாச்சு, எண்ணெய் சூடாகட்டும், அதுக்கான டைம் கொடுத்துரும். பழ பக்கோடா வந்து செய்யறதுக்காக நம்ம ஆல்ரெடி எண்ணெயை சட்டியில ஊத்தி காய விட்டாச்சு. அண்ட் இந்த பக்கம் வாழைப்பழத்தோட சேர்த்து மைதா மாவு, உப்பு, அரிசி மாவு, வெல்லம், அதாவது நாட்டு சக்கரை, கார்ன்ஃபிளவர் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரே ஒயிட் ஐட்டமா போட்டு அது ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அண்ட் சட்டி அந்த பக்கம் மாத்திக்கிட்டே ஈஸியா இருக்குமா? ஓகே, ஸோ சட்டி சூடாகிறதுக்கு இன்னமும் சூடாகணும், டைம் வேணும் அதுக்கு. இப்போ நம்ம இந்த இதுவை வந்து எப்படி போண்டா மாதிரி அப்படி எப்படி போடணும்? இது சின்ன சின்ன பக்கோடா நம்ம போடுவோம்ல, இப்ப நார்மலா வெங்காய பக்கோடா எல்லாம் போட்டா எப்படி போடும் அந்த மாதிரி குட்டி குட்டியா எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட வேண்டியது. அந்த ஷேப் கரெக்டா வரணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. லைட்டா போட்டு பார்க்கலாமா? இப்ப கொஞ்சமா தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் ஏதாச்சும் பாத்திரத்துல. கொஞ்சமா தண்ணி போட்டேன். போடுங்க, என் கை தொட்டு கத்துக்காக. இது பழம் இல்லையா, சோ அதனால நம்ம கொஞ்சம் லைட்டா ஈரம் பண்ணிட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா. இது ரொம்ப நேரம் குக் ஆகணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. லைட்டா ஒரு கலர் உடனே சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆனதுமே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இதே போல் நீங்கள் எந்த வாழைப்பழத்தையும் வந்து எடுத்துக்கலாம், எக்ஸப்ட் நேந்திர பழம். அதில் ஒரு லைட் புளிப்பு இருக்குன்றதுனால அது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தனியாக ஆவி கட்டுறதோ இல்லை வேக வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு புளிப்பு ஃப்ளேவர் உங்களுக்கு போயிட்டு இது மாதிரி நார்மலாக இதோட சேர்த்து மற்றதெல்லாம் எப்படி போட்டு நம்ம பண்ணிச்சோமோ அந்த மாதிரி பாட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிடலாம். பச்சை பழத்தில் எல்லா பழத்துலையும் பண்ணலாம். பழுத்த பழம் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே பண்ணலாம். இன்னும் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பிடுற விதத்தில் பார்க்கும்போது அப்படியே அவங்க கண்ணுக்கு வந்து அப்படியே பறிக்கிற அளவுக்கு இருக்கணும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்ஸ். இல்ல நீங்க பழத்துல வந்து ஒரு கண்ணி கொடுங்களா, பழத்துல ஷேப் எடுக்க கஷ்டமான விஷயம் இல்ல. ஏதாவது ஓட்ட போடுறது, தட்டி அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரில போடும். இந்த நட்ஸை கூட மொத்தமா மிக்ஸ் பண்ண மேல கொஞ்சம் ஒரு இது வச்சு அப்படி கொடுக்கும்போது என்ன நட்ஸ் எல்லாம் குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அது எஸ்பெஷலி முந்திரி அதெல்லாம் கொஞ்சம்.
நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அது பழம் தானா அப்படின்னே ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது இதுவே ஸ்வீட் தான். இன்னும் இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு ஜாம், அப்புறமா இந்த சுகர் சிரப் அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும், கேரமல் அதெல்லாம் வந்து பிடிக்கும். லைட்டா கொஞ்சம் அதை வச்சுட்டு கூட அதோட தொட்டு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்தா கூட நீங்க இன்னும் அது கொஞ்சம் நல்ல நியூட்ரிஷன் வேல்யூவா இருக்கணும், மைதாவை கூட நான் ஸ்கிப் பண்ண போறேன்னா நீங்க கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டா இருந்ததுன்னா நம்ம போட்டதுமே டக் டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ டோட்டலி ஹை நியூட்ரியன் வேல்யூ கொண்ட ஒரு ஈவினிங் ஆர் மார்னிங் ஸ்நாக் ஆர் டிஃபன். இது அப்படியே இதுக்கு வேற எதுவும் சைட் டிஷ்லாம் வேணும்ன்றது கூட கிடையாது. இது வேறமே அப்படியே பொரிச்சு வச்சு எப்படி நம்ம வந்து இனிப்பு பணியாரம்லாம் அப்படியே வச்சு கொடுக்குறோம் அந்த மாதிரி. இது வந்து ஒரு 9 month 10 month 12 month பேபிஸ்க்கு கூட இது கொடுக்கும். ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க நட்ஸ் அதாவது பேபிஸ்க்கு தரதா இருந்தா நட்ஸை வந்து நல்லா பொடிச்சிட்டு போட்டு, ஏன்னா உங்களுக்கு கடிக்கிறது எப்படி அப்படியே முழுங்கிப்பாங்க அடைச்சிக்கும் அப்படின்ற போது ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் இது. ஏன்னா இது குட்டி போண்டா மாதிரி தெரியுது அப்படின்னா அப்படிலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டா இருக்கும். உள்ள பஞ்சு மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். மேல மட்டும் தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது ரொம்ப இன்னும் குட்டி குட்டியா கூட நம்ம போட்டுக்கலாம். சின்ன சின்ன பக்கோடா மாதிரி குட்டி குட்டியாவும் போட்டுக்கலாம், இல்ல கொஞ்சம் பெருசு பெருசாவும் போட்டுக்கலாம். எல்லாமே உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி, ஓன் சாய்ஸ் தான். பெருசா இல்ல இதை விட எனக்கு பெருசா போட்டு ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டாலும் அப்படியே போட்டுக்கலாம், அப்படியே வயிறு ஃபுல்லா ஆகணும் அப்படின்ட்டு பெருசு போட்டாலும். இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் எல்லாம் ப்ரௌன் ஆரம்பிச்சிச்சு. ஆமா, ஒயிட்டா வெள்ளை வெள்ளையே இருந்தது அப்படியே இப்போ வந்து நல்ல டீப் ப்ரௌன் சேஞ்ச் ஆயிருக்குது. இன்னும் வெளியில எடுத்ததுமே கலர் ஒண்ணு நல்லா கொஞ்சம் எடுத்துடலாமா? எடுத்து நல்லா டீப் ப்ரௌன் ஆயிடுச்சு, நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, சுட சுட இனிப்பு போண்டா வாழைப்பழ பக்கோடாவா? ஆமா, ரெடியா இருக்கு. இன்னும் அடுத்தது அப்படியே வச்சு போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி நான் கூட ஹார்டா இருக்குமோன்னு பார்த்தேன். இப்படி வச்சால அப்படியே நல்லா சாஃப்டா, நல்லா சாஃப்டா. நீங்க தைரியமா குழந்தைங்க செஞ்சு கொடுக்கலாம். என்ன சூடு தான், ஆற வச்சு கொடுங்க. ஓகே, ஸோ அடுத்த செட்டு போட்டிருக்கிறோம். இதுவும் நல்லா கொஞ்சம் டீப் ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம். ஸோ எஸ், செகண்ட் போட்டு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுல. சுட 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 பழ பக்கோடா ரெடியா இருக்கு. எடுத்து டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்துல வந்து வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். அடுத்து அதுல வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மைதா மாவு எல்லாமே போட்டுக்கிறோம். அது கூட உப்பு போட்டுக்கிறோம், ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம், ஓமம் போட்டுக்கிறோம், தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை போட்டு முந்திரி திராட்சை 1 ஸ்பூன் நெய் போட்டு வாழைப்பழத்தோட அந்த ஈரப்பசையிலேயே வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு கடாயில வந்து எண்ணெய் வச்சுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன சின்னதா வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம வந்து நல்ல கோல்டன் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம்னா நம்மளுடைய பழ பக்கோடா ரெடி.